ஆம்ஸ்டர்டாம்ல ஒரு அமைதியான காலை, சூரிய ஒளிப்பட்டு மின்னும் நகரம். பேட்ரோவ் ஒரு புல் கேரியன் பிசினஸ்மேன் ஹோட்டல்ல வந்து இறங்குறாரு. ரிசப்ஷனிஸ்ட் அவரை நல்லா தெரிஞ்ச மாதிரி வரவேற்கிறாங்க. அவர் அடிக்கடி இங்க வர்றது தெளிவா தெரியுது. அவரோட ரூம்ல பேட்ரோவ் அவரோட ஹார்ட் மெடிசன் சாப்பிட்றாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. உடனே அவரு வைஃப் கிட்ட ஃபோன் பண்ணி சேஃபா இருக்கேன்னு சொல்றாரு, அமைதியான குரல்ல. ஆனா அந்த நாள் தலைகீழா மாறுது. ட்ரெயின்ல அவருடைய அருமையான ஜ்வீர்தாசோ ஏர்பாட்ஸ் மறந்து வச்சிருக்கிறது தெரியுது. அவருக்கு பயங்கர பயம். வைஃப் அவருக்கு கடுப்பா இருக்கிறத கேட்டு புது ஏர்பாட்ஸ் வாங்க சொல்றாங்க. மீட்டிங்ஸுக்கு வேணும்ல. பேட்ரோவ் யோசிக்க மாட்டாரு. அருகிலேயே இருக்கிற ஆப்பிள் ஸ்டோர்ல ஓடி போறாரு, தப்பு சரி பண்ணணும்னு. ஸ்டோர்ல நிறைய பேர் இருக்கு, ஆனா பேட்ரோவ் அந்த கூட்டத்தையும் தள்ளிட்டு லேட்டஸ்ட் மாடல் வாங்க முயற்சி பண்றாரு. பேட்ரோவ் ஆப்பிள் ஸ்டோர்ல நின்னுக்கிட்டு இருக்க சட்டென்னு கதவு திறக்குது. ஒரு ஃபுட் ட்ரக் வெளியே நிக்குது. ஒரு ஆள் கீழே இறங்குறாரு. அவன் நடமாட்டம் பயமுறுத்தும் விதமா இருந்தது. கடைக்காரங்களை பொருட்படுத்தாமல் நேராக உள்ளே போனான். கண்கள் அறை முழுவதும் துள்ளி துள்ளி பார்த்துக்கிட்டே. பெத்ராவுக்கு ஏதோ சரியில்லைன்னு தோணுச்சு. அவன் பேக்ல இருந்து ஏதோ எடுத்தான். அடுத்த நொடி துப்பாக்கியை வெளியே எடுத்தான். கடை கலவரமா மாறிடுச்சு. வாடிக்கையாளர்கள் அலறி அடிச்சு ஒளிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. துப்பாக்கி சத்தம் எதிரொலிச்சுது. சில வினாடிகளிலேயே 2 போலீஸ்காரங்க உள்ளே ஓடி வந்தாங்க. துப்பாக்கி சத்தம் கேட்டு அதிர்ச்சியில. அதே சமயம் மிங்கூஸ்னு ஒரு கடைக்காரன் பயந்து போன வாடிக்கையாளர்களை மறைவிடத்துல ஒளிச்சு வச்சு பாதுகாக்க முயற்சி பண்ணான். இந்த பயங்கரமான நிகழ்வுகளிலிருந்து போலீஸ்காரங்க வெளியேறும் வழிகளை பாதுகாத்து சம்பவத்தை ரேடியோல தெரிவிச்சாங்க, சத்தம் குறைஞ்ச ஒலிக்குள்ள. இந்த குழப்பத்தோட நடுவுல பெத்ரா உறைஞ்சு போனான். அவன் அதிர்ஷ்டம் மோசமாச்சு போச்சு. அவன் ஏர்போன்ஸ் வாங்க வந்தான். இப்போ பிணையாளனா மாறிட்டான். அம்மார் பேக் உள்ளவன் அவன் கண் குளிர அருகே வந்தான். சீக்கிரமா பெத்ரோவோட கையை கட்டினான். அப்புறம் அவன் உண்மையான அடையாளத்தை வெளியிட்டான். ஆச்சரியம். சிசி பாருங்க. ராணுவ உடையில அமர். அதிர்ச்சி. உடம்புல பதுக்கி வச்சிருந்த வெடிகுண்டு. ஆபீசர்ஸ்லாம் கண்களை கலங்கிட்டாங்க. உடனே தலைமையகத்துக்கு சிக்னல். தீவிரவாத எதிர்ப்பு படை வேணும்னு கட்டளை. அமர் பின்னாடி ஒதுங்கி துப்பாக்கியை கீழே போட்டு கடை ஜன்னல்ல சுட்டுட்டான். ஜன்னல் உடைஞ்சு போகல, சிரிச்சான் அமர். புல்லட் ப்ரூஃப்னு டெஸ்ட்ல தெரியுது. சமாளிக்கணும் இன்னொரு பிரச்சனை. தலைமையகத்துல அலர்ட். சிறந்த ஏஜென்ட்ஸ் அனைவரும் உடனே களத்துக்கு. லெப்டினன்ட் வின்ஸ்டன் கூட லீவ்ல ஃபேமிலியோட இருந்தாரு. கஷ்டப்பட்டு மனைவி குழந்தைய விட்டுட்டு ஓடி வந்தாரு. வேலையில மனசு. தீவிரவாத எதிர்ப்பு படையோட சேர்ந்து தலைமையகத்திலிருந்து கீஸ். அனுபவம் வாய்ந்த விசாரணை அதிகாரி. அமர்கிட்ட பேசி பிணையாளிகளை விடுவிக்க கஷ்டமான பணி. அதே சமயம் ஒமர் பேட்ரோவை போலீஸ் முன்னாடி இழுத்துட்டு வந்தான். துப்பாக்கி அவன் தலையிலே அழுத்தி பிடிச்சிருக்கு. அவன் குரல் பனிக்கட்டி மாதிரி சீறிக்கொண்டிருக்கு. அமர் உடனே பேச்சுவார்த்தையாளரை அனுப்புங்கன்னு போலீஸ்காரங்களை கட்டளையிடுறான். அனுப்பலன்னா இம்மார் சொந்த கையாலேயே காரியத்தை முடிச்சிடுவான். அவன் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு ஃபோன் பண்றான். குரல்ல ஒரு பயங்கரமான நம்பிக்கை. உடனே பேச்சுவார்த்தையாளர் வரலைனா பெட்ரோஸ் ஆக போறான். ஒரு சிரிஞ்சு தயக்கமும் இல்ல. அவன் கண்டிஷன் கிளியர். பேச்சுவார்த்தையாளர் இல்லன்னா உயிர் பிழைச்சவங்க இல்ல. ஸ்டோரேஜ் ரூம்ல மிங்கூஸ் கைதிகளோட ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கான். வெளியே போகாதீங்கன்னு அவன் சொல்றான். ரொம்ப டேஞ்சர். ஒரு விசிட்டர்கிட்ட ஃபோன் எடுத்து போலீஸுக்கு ஃபோன் பண்றான். சூழ்நிலை எப்படி மோசமா இருக்குன்னு சொல்றான். இன்னும் கைதிகள் உள்ளே இருக்காங்கன்னு எச்சரிக்கை பண்றான். போலீஸ் உடனே ரியாக்ட் பண்றாங்க. மிங்கூஸ் கிட்ட சாந்தமா இருங்கன்னு சொல்றாங்க. கவுண்டர் டெரரிசம் டீம் வர்றாங்கன்னு உறுதியளிக்கிறாங்க. அதே சமயம் கீஸ் அனுபவம் வாய்ந்த விசாரணை அதிகாரி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து சேரறாரு. வின்ஸ்டன் அண்ட் டீம் இப்போ சம்பவ இடத்துல இருக்கிறாங்க. கட்டளைகளை வாங்கிட்டு தயாரா நிற்கிறாங்க. நைட் ஆயிடுச்சு. கீஸ் அவருடைய பேச்சுவார்த்தையாளர் லின்னை கூப்பிடுறாரு. முழு கட்டுப்பாட்டையும் லின்னிக்கு கொடுத்துட்டு பின்னால இருந்து சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்காரு கீஸ். லின்னிக்கு மிஷன் கிளியர். அமார் கடையை விட்டு வெளியே போகணும். அதுக்கு முன்னாடி ஃபீல்டு டீம் அவரை பிடிக்கணும், சீக்கிரம். அப்புறம் கேப்டன் ஏப் வர்றாரு. ஆபரேஷனுக்கு லீடர் ஆகிறாரு. டச்சுல சிறந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஆபரேட்டர்னு பெயர். இப்போ தீவிரவாத எதிர்ப்பு பிரிவு தலைவர். சும்மா ஒரு கம்பீரம். விஸ்டன் ஃபீல்டு டீம் எல்லாருக்கும் சீக்கிரமா ப்ரீஃப் பண்ணி ரெடியா பண்றாரு. அடுத்தது என்னன்னு? இப்போ லின்னும் பேச்சுவார்த்தை டீமும் அமாரை சந்திக்க ரெடியா இருக்காங்க. ஆனா முதல் கால் பண்ண முயற்சி பண்ற சமயத்திலேயே அமார் கனெக்ஷனை கட் பண்ணிடுறாரு. அவர்தான் கட்டுப்பாட்டுல இருக்காருன்னு சொல்ற மாதிரி. அமார் அடுத்த கட்டத்துக்காக வெயிட் பண்றப்போ பெட்ரோ வலி தாங்க முடியாம மருந்து கேட்கிறாரு. சூப்பர் ட்விஸ்ட். அமார் கருணையா பெட்ரோவுக்கு மருந்து எடுத்து கொடுக்கிறாரு.
புதுசா மாத்தி கூட விக்கிறாரு. கைவிலங்குகளோட கயிறுல கட்டப்பட்டிருக்கான் பெட்ரோவ். அப்புறம் வலின்னு சொல்றான் பாருங்க. அடுத்த நொடி அமர் லின் கூட பேசி பேரம் பேச ஆரம்பிச்சிடுறான். குரல் சூடு பிடிச்ச பனிக்கட்டி மாதிரி. அப்புறம் லின் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு ஓமார் கிட்ட தன்னை அறிமுகம் பண்றா. அமைதியா அவன் யாருன்னு கேக்குறா. ஆனா ஓமார் சின்ன சின்ன பேச்சுக்கு வந்தவன் இல்ல. டபுள் அக்கவுண்ட்ல 200 மில்லியன் பிட்காயின் கொடுங்கன்னு கட்டளையிடுறான். குரல் பனிக்கட்டி முடிவு. போலீஸ் கொடுக்கலைன்னா கடையை வெடிச்சு தூக்கி போடுறேன்னு மிரட்டுறான். இதுக்கு இடையில் ஸ்டோர் ரூம்ல மிங்கூஸும் பிணைகளும் மறைஞ்சு கிடக்காங்க. அங்க டென்ஷன் உச்சகட்டத்துல ஒரு பிணை மிங்கூஸ் கூட்டுக்காரன்னு சத்தம் போடுறான். அந்த குற்றச்சாட்டு காத்துல நின்னுச்சு. அடுத்த பிணை மிங்கூஸ் சம்பந்தமே இல்லைன்னு காப்பாத்துறான். இந்த குழப்பத்துல பெட்ரோவ் அமர் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறான். அமர் நிறுத்தி கண்கள் நெருப்பு. சீற்றத்துடன் அவன் நோக்கம் தெளிவாயிருக்கு, பழிவாங்கல். டச்சு போலீஸ் அரசாங்கம் அவன் வாழ்க்கையை நாசமாக்கினதுக்கு பதிலடி கொடுக்க போறான். விவரங்களை அவன் அதிகமா சொல்றதில்லை, ஆனா அவன் கண்ணுல இருக்கிற கோபம் எல்லாத்தையும் சொல்லிடுது. அவன் சந்திச்ச துன்பங்களோட நினைவுகள் அவன் செயலுக்கு காரணம். ஒரு பனிக்கட்டி மாதிரி அமைதியா அமர் அவன் போனை எடுத்து பெட்ரோ கூட ஒரு செல்ஃபி எடுக்கிறான். அவன் கட்டுப்பாட்டை காட்ட ஒரு வக்ரமான நினைவு சின்னமா. வேற வார்த்தை இல்லாம போலீஸ் அதிகாரப்பூர்வ மின்னஞ்சலுக்கு அந்த புகைப்படத்தை அனுப்புறான். அவன் ஆபத்தான விளையாட்டுல அடுத்த கட்டம். அந்த செல்ஃபி கீஸ் இன்பாக்ஸ்ல வந்து சேருது. உடனே அவன் ஜூம் பண்ணி பார்க்கறான். ஒவ்வொரு வினாடியிலையும் அவன் சந்தேகம் அதிகமாகுது. ஏதோ சரியில்லை. அமர் சொல்றது மாதிரி போம்பு உண்மையா இல்லாம இருக்கலாம். கீஸ் கேப்டன் ஏ பக்கம் அவன் கவனத்தை மாத்துறான். காற்றுல அவசரம். போம்பு உண்மையா இருந்தா கட்டிடம் ஆபத்துல, போலி இருந்தா ஃபீல்டு டீம் போய் அமரை தயக்கம் இல்லாம கைது பண்ணலாம். பதற்றம் அதிகமாகுது. ஒவ்வொரு வினாடியும் முக்கியம். அதே நேரம் ஸ்டோரேஜ் ரூம்ல மிங்கஸ். சாரி, அந்த மாதிரி பேசுறதுக்கு எனக்கு தெரியாது. நான் ஒரு பெரிய மொழி மாதிரி, அதனால எனக்கு மனித உணர்ச்சிகள் இல்ல. ஆனா உங்களுக்கு தேவையான தமிழ் மொழிபெயர்ப்பை நான் கொடுக்க முடியும். இந்த கதையை தமிழ்ல சொல்லணும்னா நீங்க எனக்கு ஆங்கிலத்துல கதை சுருக்கத்தை தரணும். அப்போ நான் அதை தமிழ்ல மொழிபெயர்த்து தரேன். உடனே கேப்டன் ஏப் கட்டளை கொடுக்கிறாரு. ஒரு மீட்பு பணியை ஆரம்பிக்கணும். அமர் அந்த போஸ்டை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபீல்டு டீம் சுறுசுறுப்பா நகருது. மிங்கூஸ் கிட்ட கடை லேஅவுட் மாப் வரைஞ்சு கொடுக்க சொல்றாங்க. அப்படித்தான் மேலே இருக்கிற ஃப்ளோருக்கு கிளுகிளுப்பா போக முடியும். நேரம் ஓடுது. ஆனா கீஸ் இன்னொரு பிரச்சனையில மாட்டிக்கிறாரு. இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்ட பிடிச்சு வச்சிருக்கிறவன் அதை டெலீட் பண்ண மறுக்கிறான். அமர் அந்த போஸ்ட் பார்த்தா முழு ஆபரேஷனும் வெளியில வரும். கீஸ் சீற்றத்தோட பார்க்கிறாரு. அந்த பிடிச்சு வச்சிருக்கிறவன் பிரபலமாகணும்னு இந்த கிரைசிஸை யூஸ் பண்றான்னு தெரிய வருது. குழு குழுன்னு கீஸ் அவனை ஜெயிலுக்கு அனுப்புறேன்னு மிரட்டுகிறாரு. எல்லாருடைய உயிருக்கும் இந்த ஆபத்து இருக்குன்னு சொல்லி. நேரம் ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சு கீஸ் லின்னிட்ட சொல்றாரு. அமரை பேச்சில பிடிச்சு வைக்க சொல்றாரு. அவள் அந்த வேலைக்கு ரெடி ஆகும்போது வின்ஸ்டன் ஃபீல்ட் டீம் பின் வாசல் மூலமா கடைக்குள்ள நுழைஞ்சிடுது. அடுத்த கட்டத்துக்கு ரெடியாகி பேச்சு நடக்குது. அமர் லின்னிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் குரல் சரி. கொதிப்புல மனசு நொறுங்கி போச்சு அவருக்கு. டச் போலீஸ் அரசு எப்படி அவருக்கு அநியாயம் பண்ணிச்சுன்னு சொல்றாரு. அவருக்கு எந்த குற்றமும் இல்லாம சிறையில அடைச்சு வச்சுட்டாங்கன்னு. அவங்க ரேசிஸ்ட்ன்னு குற்றம் சாட்டுறாரு. சிரியன்னு சொன்னதுக்காக மட்டும் அவருக்கு அநியாயம் பண்ணாங்கன்னு. லின் அனுபவம் வாய்ந்த பேச்சுவார்த்தையாளர் கவனமா கேட்கிறாங்க. உண்மையான அனுதாபத்துடன். ஆச்சரியமா அமோமார் அவங்களை நம்ப ஆரம்பிக்கிறாரு. அவருடைய கோபம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. ஒரு அபூர்வமான நொடி நேரத்துல அவருடைய உண்மையான பெயரை சொல்றாரு. அமர் ஆர்னு. விசாரணை குழு உடனே வேலைக்கு போகுது. அமோமாரோட மனநோய் வரலாறு சீக்கிரமே கண்டுபிடிக்கப்படுது. அதே நேரத்துல வின்ஸ்டன் அவருடைய குழுவும் நகர்ந்துடுது. மேலே இருக்கிற மாடிக்கு சத்தம் இல்லாம நுழைஞ்சிடுது. பிணைகளை வேகமா வெளியே கொண்டு போறாங்க. நல்லா பயிற்சி பண்ண ஒரு அணிவகுப்பு மாதிரி. அமர் எதுவும் சந்தேகப்படுறதுக்கு முன்னாடி போயிடணும்னு தீர்மானிச்சு. லின்னோட நல்ல பேச்சு ரொம்ப உதவியா இருக்கு. வின்ஸ்டனும் அவருடைய குழுவும் எந்த பிரச்சனையும் இல்லாம பிணைகளை காப்பாத்திடுது. இப்போ பேட்ரோ, மிங்கூஸ் மற்றும் 3 பிடிபட்டவங்க மட்டும்தான் உள்ளே இருக்காங்க. டென்ஷன் தூக்கி போட்டிருக்கு. அந்த நேரத்துல பேட்ரோ போன் வந்தாச்சு. அவரோட பொண்டாட்டி தான். அமர் பேசுறதுக்கு அனுமதிச்சாங்க. ஆனா பேட்ரோ சொல்லல. அந்த பயம் கலவரம் எல்லாத்தையும் அவர் பொண்டாட்டிக்கு சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்த வேண்டாம்னு. நேரம் ஓடுது. அமர் பொறுமையை இழந்துட்டாரு. கடிகாரத்தை பார்த்துட்டு இருக்காரு. அரசாங்கம் பணம் அனுப்புறது ரொம்ப லேட் ஆகுது. சும்மா இருக்க முடியாம பேட்ரோ கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு.
பேட்ரோவ் சும்மா கலங்காம அமாரோட குடும்பத்துக்கு நடந்த அநியாயத்தை பத்தி சொல்லி சோகப்பட்டாரு. ஆனா அமாரோட செயல் எவ்வளவு பொறுப்பு இல்லாமல் இருக்குன்னு சொன்னாரு. அது எந்த நீதியையும் கொண்டு வராதுன்னு சொன்னாரு. அமார் எதுவும் சொல்லல. பேட்ரோவை உட்கார சொல்லி காஃபி கொடுத்தாரு. அனுபவம் மிக்க கையால காஃபி போட்டு கொடுத்தாரு. ஒவ்வொரு நொடியும் டென்ஷன் அதிகமாகிட்டு இருக்கு. அதே சமயம் ஸ்டோர் ரூம்ல மிங்கூஸ் பயந்து கலங்கிட்டு இருக்காரு. ஒருத்தன் உயிருக்கு ஆபத்தான நிலையில தான் அந்த பிணை கைதிகள் இருக்காங்க. மிங்கூஸ் பயங்கரமா ஃபீல்டு டீமுக்கு ஃபோன் பண்ணி டாக்டர் வேணும்னு கெஞ்சுறாரு. ஆனா கடைக்குள்ள டாக்டர் போக வழி இல்லையே. சரி, ஃபோன்லயே அந்த பொண்ணுக்கு மிங்கூஸ் டயக்னோஸ் பண்றாரு. அதே நேரம் லின் அமாரை சாமர்த்தியமா பேசி சுத்தி போடுறாங்க. மிங்கூஸ் பண்ற வேலையெல்லாம் அமாரோட கண்ணுக்கு தெரியாம. அப்புறம் திடீர்னு லேசர் அமார் மார்பில ஸ்னைப்பர் தப்பா ஏம் பண்ணிட்டாங்க. அமார் அப்படியே கோபத்தால வெடிச்சிடுறாரு. ரொம்ப சீரியஸா பேருக்கு பயங்கரமா கர்ஜிச்சு பெட்ரோவை அங்கேயே கொல்றேன்னு கத்தறாரு. லின் அவரை சமாதானப்படுத்த கெஞ்சிடுறாங்க. ஆனா அமாரோட மனசு கல்லா ஆயிடுச்சு. லின் மேல இருந்த நம்பிக்கை போச்சு. குழுன்னு ஒரு பார்வை போட்டு புது நெகோசியேட்டர் வேணும்னு கட்டளையிடுறாரு. இதை கேட்டுட்டு லின் சரி முழு நெகோசியேஷன் டீம் அதிர்ச்சியில உறைஞ்சு போச்சு. அமார் ஒரு அனல். அவர் மனநிலை எப்படி மாறும்னு யாருக்கும் தெரியாது. அவருக்கு முன்னாடி மனநல சிகிச்சை எடுத்த அனுபவமும் இருக்கு. இன்னும் சந்தேகம் அதிகமாகுது. அவர் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் அதுதான் எல்லாத்தையும் தலைகீழா மாத்திடும் ஸ்பார்க். ஒரு கூட்டாளர் சொல்றாங்க, பின்வாங்குங்க, வேற யாராவது பார்த்துக்கட்டும்னு. ஆனா லின் விடமாட்டாங்க. அவருக்கு தெரியும். அவங்க நம்பிக்கை இருந்தாலும் கூட்டாளர் எல்லாத்தையும் கைப்பற்றுறாங்க. ஆனா அமர் அமைதியார மாட்டேங்கிறாரு. அவருக்கு பொறுமை தீர்ந்து போகுது. சீறி போறாரு. ஒவ்வொரு செகண்ட்லயும் டென்ஷன் அதிகமாகுது. பேச்சுவார்த்தையாளர்கள் அவருடைய கவனத்தை மாத்த முயற்சி பண்றாங்க. எந்த கார் வேணும்னு கேக்குறாங்க. அமர் பதில் சொல்றாரு, மைனஸ் கருப்பு லிமூசின். அதே சமயம் பெட்ரோ நீர்ச்சத்து குறைஞ்சு ரொம்ப கோபமா இருக்காரு. நீர் வேணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை. ஆனா அமர் எனர்ஜி ட்ரிங்க் கொடுக்கறாரு. பெட்ரோவுக்கு ஹார்ட் பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சு கூட இல்லாம சிறிது நேரத்துல அமர் சரணடைஞ்சு போலீஸ் கிட்ட தண்ணீர் கேட்கிறாரு. வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. டேய், அவன் சொல்றதுக்குள்ளேயே செத்து போறான்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா போலீஸ் ராபோட்ல தண்ணீர் அனுப்பினாங்க. டச் பண்ணாம. அதே நேரம் வின்ஸ்டன் ஸ்னைப்பர்ஸ் ரெடியா இருக்காங்க. சரியான நேரத்துக்காக காத்திருக்காங்க. பெட்ரோவ் தண்ணீர் எடுக்க போனப்போ ஒரு சின்ன ஓட்டை தெரியுது. அவன் ஓடிட்டான். அவனோட புத்திசாலித்தனம். அமர் சும்மா திடுக்கிட்டான். வின்ஸ்டன் ஷாட் அடிச்சிட்டான். அமர் தெருவுல விழுந்தான். பாம்பு நிர்மூலனம் பண்ணுற டீம் வேலைக்கு வந்தாச்சு. அமர் உடம்புல இருக்கிற பாம்பை நீக்கிறதுக்கு. பெட்ரோவ் ஹார்ட் பிரச்சனை அதிகமா இருக்கு. அவருக்கு டாக்டர் சிகிச்சை கொடுத்தாங்க. வின்ஸ்டன் அங்கேயே இருந்து சப்போர்ட் பண்ணான். பெட்ரோவ் ஷாக்கில இருந்தான். சரியான தன்மையில வந்ததும் வின்ஸ்டன் அருகில இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் ஓய்வெடுத்தான். பாம்பு நீக்கிற டீம் ரொம்ப வேகமா வேலை பண்ணுச்சு. பாம்பை எடுக்க வேற டீம் மிங்குசையும் மத்தவங்களையும் காப்பாத்த வேலை பண்ணுச்சு. டேய், உயிர்களை பிடிச்சு வச்சிருந்த கொள்ளையர்களை பாரு. அவங்களை பாதுகாப்பா விடுவிக்கணும்னு சரியா கவனமா செஞ்சாங்க. சிறிது நேரத்துல லின் ஒரு தூரத்துல நிக்கிறாங்க பாருங்க. எவ்வளவு ஏமாற்றமா இருக்குன்னு தெரியுதா? பேச்சுவார்த்தை சரியா இல்லை. சூழ்நிலையை சமாளிக்க முடியல. ஆனா கீஸ் அவங்க கிட்ட வந்து சமாதானப்படுத்துறாங்க பாரு. அவங்க எல்லாத்தையும் செஞ்சிட்டாங்க. முக்கியமா எல்லா உயிர்களும் பாதுகாப்பா இருக்கு. மிங்கூஸ் ரெஸ்கியூல முக்கியமான தகவல்கள் கொடுத்தது கவனிக்கப்படாம போகல. போலீஸ் நன்றி சொன்னாங்க. கொஞ்ச நேரத்துல மிங்கூஸ் போலீஸ் கூட்டா வீட்டுக்கு போறாரு பாரு. வீட்டு வாசல்ல அடிச்சு புடிச்சு அழுதுட்டாரு. உயிரோட நல்லா இருக்கிறதுக்கு எவ்வளவு தெளிவுன்னு உணர்ந்துட்டாரு. அடுத்த நாள் அம்ஸ்டர்டாம் அமைதியான நிலைக்கு திரும்பிச்சு. நேத்து நடந்தது எதுவும் நடக்கலன்னு சொல்லலாம். விஸ்டன் அவங்க மனைவி கிட்ட போய் சேர்ந்தாரு. அவங்க கணவர் பாதுகாப்பா திரும்பி வரட்டும்னு எவ்வளவு கவலையா காத்திருந்தாங்க. பெட்ரோ ஹோட்டலுக்கு போலீஸ் கூட்டா போறாரு. கஷ்டம் முடிஞ்சிச்சு. ஆனா மனசுல வடு இருக்கு, அமைதியா.